வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 21வது பாடல். அம்கை மென்குழல் ஆய்வார் போலே சந்தி நின்று அயலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோ போரீர் அறியீரோ அன்று வந்து ஓர்நாள் நீர் போனீர் பின்பு கண்டு அறியோம் நாம் ஈதே அன்றும் இன்றும் ஓர் போதோ போகா துயில்வாரா எங்கள் அந்தரங்கம் வேறார் ஓர்வர் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்து உறவோதான் ஈதேன் இது போதாது இங்கு நின்றது என் வீடே வாரீரென்று இணங்கிக்கள் மாயலீலா இன்ப சிங்கியில் வீணே விழாது அருள்வாயே. தங்களது அழகிய கைகளால் மென்மையான அந்த கூந்தலை சிக்கெடுத்தவர்களைப் போல பாவனை காட்டி மாலை பொழுதினில் வீட்டின் வாசலில் நின்று வெளியில் போகும் மாடவர்களை அன்பு கொள்ளுமாறு நீங்களா போறீர்கள்? என்னை தெரியாதா உமக்கு? அன்றொரு நாள் நீர் இங்கு வந்து போனீர், அதன் பிறகு உம்மை நான் பார்க்கவே இல்லை. இது ஒரு உண்மையே. அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் கூட பொழுது போகவில்லை, தூக்கமும் வரவில்லை. எங்கள் உள்ளத்தை உம்மை தவிர வேறார் அறிவார்கள். நீர் முன்பு கொடுத்த பொருள் போதாதோ? மேலே இன்று இன்னும் வேறு தந்தால்தான் உறவா என்ன? இது எதற்கு? இதுவரை கொடுத்த பொருள் மாத்திரம் போதாதா? நான் நிற்கும் வீடு என்னுடையதுதான், உள்ளே வாரும் என்று மனப்பொருத்தம் பேசும் பொதுமகளிரின் மாய லீலைகள் ஆகிய இந்த இன்பமாகிய நஞ்சுக்குழையில் வீணாக விடாத வண்ணம் அருள் புரிய வேண்டும் பகவானே என்று நம் முருகப்பெருமானிடம் அன்போடு வேண்டுகிறார் நம் அருணகிரியார். மங்குள் இன்புருவனாய் வானோடு அன்று அரும்பிய காளாய் நீள்கால் மண்டுரும் பகை நீரா வீரா எரி தீயாய் வந்து இறைந்து ஏழு நீராய் நீர்சூழ் அம்பரம் புனைபராய் பார் ஏழ் மண்டலம் புகழ் நீயாய் நானாய் மலரேனாய் உங்கள் சங்கரர் தாம் ஆய் நாம் ஆர் அண்ட பந்திகள் தாம் ஆய் வானாய் ஒன்றினும் கடை தோயா மாயேன் மறுக்கோனே. மேகங்கள் இன்புற்று உலாவும் வானாகவும் ஆகாயத்தில் அன்று தோன்றிய காற்றாகவும் பெருங்காற்றுடன் கூடி நெருக்கி வரும் பகைகளை நீராக்கும் வன்மை கொண்டுள்ள எரிகின்ற நெருப்பாகவும் கடலென்னும் நீர் சூழ்ந்த ஆடையை அணிந்துள்ள பூமியாகவும் ஏழுலகங்களும் புகழ்கின்ற நீயாகவும் நானாகவும் தாமரை மலரில் வாழும் பிரம்மனாகவும் உங்கள் தந்தையாகிய சங்கரராகவும் அச்சந்தரும் அண்ட கூட்டங்களாகவும் மூலப்பிரகுதியாகவும் எதிலும் இறுதியில் தோயாதிருக்கின்ற மாயவனாகிய திருமாலின் மருகனே எங்கள் முருகப்பெருமானே. உன்தடம் பொழில் நீடு ஊர் கோடூர் செந்திளம் பதிவாழ்வே தெளிந்த நீர்க்குளங்களும் சோலைகளும் நிறைந்த ஊரும் சங்குக்கள் விளங்கும் நகரமுமாகிய திருச்செந்தூர் பதியுள் வாழ்பவனே எங்கள் பகவானே. வாழ்வோர் உண்ட நெஞ்சு அரித்தேனே வானோர் பெருமாளே உம்மை நினைத்து வாழ்பவர்கள் அனுபவித்த மனமறியும் தேனே தேவர்களின் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார்.